ஸோ 29/3/2025 சனி பயிற்சியில் துலா ராசிக்காரங்க ரோக சனின்னு பேர். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வருது. உடனே பயந்துராதிங்க. திருநாகேஸ்வரம் போகிறது ராகுஸ்தலம். ராகுஸ்தலத்தில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். முதுகு தண்டுவடம் தான் ரொம்ப முக்கியம். அடிவயிறு, கழிவுகள் பாதையில், சிறு உபத்திரம், பெண்களுக்கு யுட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கணும். 6ல் சனி வந்தாவே சத்ரு ஜெயம், எல்லா விஷயத்திலும் வெற்றி. சகல விதத்தில் 27 வருஷத்துக்கு 27.5 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய 6ல் சனி உங்களை எல்லா விதத்திலும் செட்டில் செய்து விட்டு போவார். குருபலம் வேற வருது. சுபகாரியங்கள்லாம் அனுகூலம் டக்குன்னு ஏற்படும். எல்லா விஷயமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். கோயில் கட்டுறீங்களா கட்டுவீங்க, அனாத ஆசிரமம் கட்டணுமா கட்டுவீங்க, உதவி செய்யணுமா செய்வீங்க, திருமணம் செய்யணும் செய்வீங்க, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறணும் நடக்கும், புத்திர சந்தானம் எதிர்பார்த்தா நடக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகள், பிள்ளைகளுக்கு பெரிய அனுகூலம், துணை அல்லது துணைவியாருக்கு அனுகூலம், துணை அல்லது துணைவியார் பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, ஏற்றம் பெறுவது, வண்டி வாகன மாற்றங்கள் பெறுவது, வீடு, ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது, இன்னொரு வீடு கட்டணும், இன்னொரு வீடு புதுசாக பண்ணணும், இன்டீரியரை மாற்றணும், வண்டியை மாற்றணும், எது நினைச்சாலும் நடக்குமா? நோனே கிடையாதான். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், மீடியா துறை, சினிமா துறையெல்லாம் பேர் புகழை பெறுவார்கள். அதிகமாக ஸ்போர்ட்ஸில் பேர் புகழ் பெறுவது, விருதுகளை பெறுவதெல்லாம் துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க. பெரிய நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் இருக்கும். சுருண்டு காலையில் படுத்துக்கினே இருப்பாங்க. தூக்கம்லாம் நைட்டு வராது. ஏதாவது பிரம்ம முட்ச போல இருப்பாங்க. ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பாங்க. புருஷன் என்னை கண்டுக்கல, புள்ள என்னை கண்டுக்கல, அக்கா கண்டுக்கல, தங்கச்சி கண்டுக்கல, என்னை அப்பா அம்மா ரொம்ப கை விட்டுட்டாங்கன்னு இந்த பயம் எல்லாம் போயிடும். நான் இருக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், இவங்கள நான் ஏன் பார்த்துக்கணும்னு நம்பிக்கை வரும். பெரிய அளவுக்கு பெண்களுக்கு யோகம் வரும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம்னா சும்மா இது இல்லை அதெல்லாம் இல்லை. வைர நகை வாங்கணுமா, பிளாட்டின் நகை வாங்கணுமா, எல்லாத்துலையும் விசித்திரமாக யாருமே இல்லாத டிசைன்களாக தேடி தேடி வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலா ராசிக்காரர்கள். அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். அவர்களோட சண்டை சச்சரவு போடக்கூடாது. வெளியூரில் இருந்தாலும் தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீடியோ காலில் மனமிட்டு பேசுவது, அவர்களுக்கு தேவையான 10,000 ரூபாய் கேட்டாலும் உடனே கோபமாக சொல்லாமல் ஒரு 5,000 ரூபாவது அனுப்பி என்னால் இப்போ இதுதான்மா இருக்குது, இதுதான்ப்பா இருக்குன்று, இதுதான் இருக்கு அண்ணன், இதுதான் அக்கா இருக்குன்னு ரத்த பந்த உறவுகளையும் தாய் வழி உறவுகளையும் பெற்றோர் பெரியோரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது யார்? துளாராசிக்காரங்க. நல்ல காலகட்டம், தைரியமாக இருங்க. இது நடக்கலை, அது நடக்கலை, இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு யாரையும் ஃபண்டிங் தரல, பேங்க் லோன் கிடைக்கல, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஜம்முன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். தொலைதூரத்தில் நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் அதிக அற்புதம் ஏற்படுவீர்கள். மனதிற்கு நிம்மதி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கொள்வார்கள். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, தெய்வ காரியங்கள் அதிகமாக பண்ணுவதெல்லாம். ஆனால் அதே சமயம் என்ன பண்ணும்? ராகு 5ல் வராரு. அதனால் அபிராமி அந்த அதில் 40, 59, 75 தயவுசெய்து படிங்க, கேளுங்க. பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பாஸ்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஓகேவா? அதே சமயம் என்ன சொன்னேன்? திருநாகேஸ்வரம், ராகு காயத்ரி ஜபிப்பது தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும்.